பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். இன்று பொன்னேரி அருகில் உள்ள சின்னக்காவனத்து ஈஸ்வரன் கோவில் பற்றி பார்ப்போம். சின்னக்காவனம் பொன்னேரிக்கும் புலிக்காட்டிற்கும் இடையில் அமைந்துள்ள கிராமம். இங்கு நூற்றெட்டீஸ்வரர் கோயில் உள்ளது. சிறப்பம்சங்கள்: கடவுள் நூற்றெட்டீஸ்வரர் மற்றும் சதுர்வேதீஸ்வரர், இறைவி சிவகாமி மற்றும் அஷ்டோத்திரவல்லி. தலவிருட்சம் புனித மரம், எரு அழிங்கல் மரம். ராமலிங்க அடிகளாரின் தாயார் பிறந்த இடம். 108 சிவலிங்கங்கள் ஒரே விநாயகர் சிலையில் ஒன்றிணைந்தன. புராணத்தின்படி அகத்திய முனிவர் காசிக்கு சென்று சதுர்வேதீஸ்வரரை வணங்கினார். இந்த தலத்தில் உள்ள எருகழிங்கல் மரத்தின் கீழ் 108 நாட்கள் சிவலிங்கத்தை வழிபடுவது காசிக்கு செல்வதற்கு சமம் என்பதை அவர் அறிந்து கொண்டார். எனவே அவர் தினமும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அவற்றுக்கு பூஜைகள் செய்தார். விநாயகர் வழிபாட்டுடன் பூஜையை செய்யாததால் 108 சிவலிங்கங்களும் ஒரே வடிவிலான விநாயகர் சிலையாக ஒன்றிணைந்தன. இந்த தலத்தில் அகத்தியருக்கு சிவபெருமான் விநாயகராக தோன்றினார். அனைத்து சிவலிங்கங்களும் ஒன்றிணைந்து விநாயகரானதால் முனிவர் மேலும் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். அதற்கு நூத்ரேதீஸ்வரர் என்று பெயரிடப்பட்டது. நூத்ரேது என்ற சொல்லுக்கு 108 என்று பொருள். எனவே இந்த பெயர் 108 சிவலிங்கத்தை குறிக்கிறது. சின்னக்காவனத்தில் உள்ள நூற்றெட்டீஸ்வரர் கோயில் 108வது கோயில் என்று கூறப்படுகிறது. பல்லவ மன்னர் நந்திவர்மா இந்த கோயிலை புதுப்பித்ததாக கூறப்படுகிறது. இங்கு ராஜகோபுரம், கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் ஆகியவை பிரதான சன்னதியை நோக்கி அமைந்துள்ளன. கருவறையில் நூற்றேதீஸ்வரர், அதன் அருகில் சதுர்வேதீஸ்வரர் என்று அழைக்கப்படும் மற்றொரு சிவலிங்கத்தின் சன்னதியும் சிவகாமி தேவியின் சன்னதியும் அமைந்துள்ளன. இந்த கோவிலில் 2 சிவலிங்கங்கள், 2 அம்மன்கள் மற்றும் 2 நந்திகள் உள்ளன. இந்த கோவிலில் விநாயகர் 108 சிவலிங்கங்கள் இணைந்துள்ளதால் அவர் அங்கோலா கணபதி என்று அழைக்கப்படுகிறார். பக்தர்கள் சின்னக்காவனத்தில் உள்ள இந்த கோவிலுக்கு சென்று இந்த வித்தியாசமான ஈஸ்வரன் பகவானை தரிசித்து வாழ்வில் வளம் பெறுங்கள். ஹரஹர நம பார்வதிபதையே, ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மேலும் அடுத்த பதிவில் இன்னொரு பழமையான கோவில்கள் பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.